அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு 2025 புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த 3வது இயலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல 2 மதிப்பெண் வினாக்கள், அதாவது புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. அடுத்து, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி, முக்கியமான கேள்வியும் கூட. அடுத்து, சங்க காலத்தில் தாய்வழி சமூகத்தில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? இன்னொரு கேள்வி, இந்த வருஷம் தான் புதுசாக கொடுத்துருக்குறாங்க, அதனால் கேட்டாலும் கேட்கலாம். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முறை பார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. அதாவது, ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தி யாது? இது பழைய புத்தகத்தில் கிடையாது. அடுத்து, 4 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக. சடாயுவை தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை? குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி எழுதுக. இந்த 3 கேள்வியுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து, சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் யாவை? அதாவது, உங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே பணிக்கு செல்கிறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் என்ற முறையில் உங்களுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொந்தமாக தான் எழுத போகிறோம். இது படித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக, இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. அடுத்து, 6 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். பண்பின் படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரினங்களிடத்தில் கொண்டுள்ள உறவு முறைகளை இன்னும் பாடப்பகுதி வழி விளக்குக. அடுத்து, உரிமை தாகம் கதையில் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. இந்த கேள்வி இந்த வருஷம் தான் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. பழைய புத்தகத்தில் வேறு கேள்வி இருந்துச்சு, அதாவது சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி. அந்த கேள்வியும் கூட இப்பொழுதும் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த கேள்வியும் சொல்கிறேன். உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. நம்ம சொந்தமாக தான் எழுதணும். அதாவது, உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் 2 பேரும் கடைசியில் சேர்ந்துருவாங்க. ஒருவேளை சேராமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனையில் எழுதணும். இந்த கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து, இலக்கண வினாக்களை பார்க்கலாம். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? திருவளர் செல்வன், திருவளர் செல்வன் இவற்றில் எது சரி? அதற்கான இலக்கண விதி எது? அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து, கார்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக. சரி, அடுத்த பதிவில் காலாண்டு தேர்வுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். நன்றி.